கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட அசாம் மாநிலத்தை சேர்ந்த கொள்ளையனை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். வணக்கம். விவரங்கள் என்ன கண்ணன்? வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல்ல ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொலை முயற்சியில் ஈடுபட்ட அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த வாலிபரை தற்போது போலீசார் கைது செய்துள்ளனர். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியில் இரவு ரோந்து போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். பீச் ஜங்ஷன் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது அந்த பகுதியில் இண்டிகேஸ் ஏடிஎம் மையத்திலிருந்து மர்ம நபர் தப்பி ஓடியுள்ளார். இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் உள்ளே சென்று பார்த்தபோது அந்த மர்ம நபர் ஏடிஎம் இயந்திரங்களை உடைத்து பணத்தை கொள்ளையடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றியும் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் அந்த மர்ம நபர் குறித்து விசாரணை நடத்தி வந்தனர். மேலும் அந்த மர்ம நபரை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில இன்று காலை குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தில் தனிப்படை போலீசார் தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அந்த பகுதியில சந்தேகத்துக்கு இடமாக நின்ற வடமாநில வாலிபர் ஒருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில அந்த வாலிபர் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த 22 வயதான சம்சுல் அலி என்பதும், அந்த வாலிபர் கேரளாவில் இருந்து நேற்று இரவு பேருந்து மூலம் குளச்சல் வந்தடைந்த அவர் அந்த மையத்தில் புகுந்து சிசிடிவி கேமராக்களை செயலிழக்க செய்துவிட்டு ஸ்க்ரூ டிரைவர்கள் மூலம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. தொடர்ந்து தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது.